ஸ்டிச் பண்ணும்போது எப்போவுமே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறீங்களா? நான் பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறதுல எனக்கு டவுட்டாக இருக்குது. அப்படி எப்போவுமே எல்லாருக்குமே வர்றது தான். பட் நீங்கள் பர்ஃபெக்டான ஒரு பேட்டர்னை லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சரியான ரிசல்ட்டை தான் தருங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அப்போ பேட்டர்ன் மேக்கிங் எந்த ஒரு பாடி மெஷர்மெண்ட்டுக்கு போட்டாலும் நான் ஒரு கால்குலேஷன் போடும்போது பர்ஃபெக்டாக வந்துடும். நீங்கள் பிகினராக இருக்கும்போது இது ரொம்ப தேவையாக இருக்கும். ஒருத்தங்க நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் அது. நம்ம ஒவ்வொரு முறையும் மற்றவங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது பர்ஃபெக்டாக வரும்போது நம்மளோட கான்ஃபிடென்ட் அதிகமாக ஆகும். அதுக்கு நம்ம முதல்ல என்ன செய்யணும்னா, முதல்ல நம்மளோட மெஷர்மெண்ட்டுக்கே நம்ம நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்கணும். எப்போவுமே ஒரே மாடலை ஸ்டிச் பண்ணாமல் ஒரு நேரமும் புதுசாக ஒன்றை நம்ம ட்ரை பண்ணணும். கொஞ்சமாவது, எல்லாமே கிடையாது, கொஞ்சமாவது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸை உங்களோட ட்ரெஸ்ஸில் கொண்டு வரணும். அது ஸ்லீவாக இருக்கலாம், நெக் பேட்டர்னாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கன்சீல் பண்ணுறதா இருக்கலாம். ஏதாவது ஒரு முறையை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் ஆன் கொடுக்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அதில் வேறு லெவலில் ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை மாதிரி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது சாட்டன் ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதா, இல்லைன்னா ஜார்ஜெட் மாதிரி ஃபேப்ரிக் வந்து கஷ்டமாக இருக்கா, எந்த மாதிரி ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்து, இப்போ ஒரு பேட்டர்ன் பார்க்கும்போது இந்த பேட்டர்ன் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அதை தான் முதல்ல நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். சில நேரங்களில் நீங்கள் பார்க்குறது ரொம்ப ஈஸியாக தோணும், ஆனால் நீங்கள் செஞ்சு பார்க்கும்போதெல்லாம் அதில் என்ன ட்ராபேக் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சில ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், நுணுக்கங்கள் வந்து இருக்குது. அந்த நுணுக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எப்போவுமே பார்க்கும்போது ஈஸியாக தான் இருக்கும். அதை செஞ்சு பார்க்கும்போது தான் நமக்கு வந்து அது ஈஸியாக கஷ்டமா அப்படிங்கிறது தெரியும். இன்னொன்று என்னென்னா, அதை செஞ்சதுக்கப்புறம் அதில் கிடைக்கிற கான்ஃபிடென்ட் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப வேறு லெவலாக இருக்கும். அதனால் நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம், அதை செஞ்சு பார்த்தோம் அப்படின்னாலே அதை பற்றி பேசும்போதே ஒரு தனி கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இந்த மாதிரி உங்களோட லேர்னிங்கை நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ண தெரியலை, மற்றவங்களுக்கு எனக்கு தைச்சி கொடுக்க தெரியலை, கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் 2 கிளாஸுமே அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு கூட இருக்கிற ஒரு மென்டராக நம்மளோட கிளாஸில் நம்ம கிளாஸஸோட நோட்ஸ்லேருந்து எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நானும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணுவேன். இந்த மாதிரி கற்றுக்கும் போது கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வேறு லெவலில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண உங்களால் முடியும். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி லேர்ன் பண்ணணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த பேஜை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ இந்த சாரியை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல். சைடில் பார்டர் வந்து சில்க் பார்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து எனக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ஹேண்ட்லிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. லைனிங்கை நான் பர்ஃபெக்டாக கட் பண்ணிக்கிட்டேன். பட் சிந்தட்டிக் இது ஜார்ஜெட் அப்படின்றதுனால இருக்கிற அளவை விட கொஞ்சம் அதிகமாக தான் நான் வந்து மெயின் மெட்டீரியலை நான் வந்து சாரீ ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால நமக்கு லைனிங்கை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் அந்த எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக்கை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் வந்து இதில் என்ன ஸ்லீவ் லென்த் போட்டிருக்கிறேன்னா எல்போ ஸ்லீவ் லென்த். எல்போ அப்படின்னா இந்த ப்ளவுஸில் நான் 11 இன்ச்சஸ் வந்து எனக்கு ஸ்லீவோட லென்த் வந்து வச்சுருக்கிறேன். இந்த 11 இன்ச் வச்சுட்டு அதை தாண்டி மேலே பஃப் ஸ்லீவ் வச்சுருக்கேன். நார்மலாகவே நான் இப்போ அடிக்கடி எப்போவுமே நான் பஃப் ஸ்லீவ் தான் வைக்கிறேன். அதுவும் க்ரௌன் பஃப், மேலே மட்டும் நமக்கு சின்னதாக ஒரு பஃப் வர மாதிரி வச்சுருக்கிறேன். அது வைக்காமல் வச்சோன்னா எனக்கு அவ்வளோவா இப்போல்லாம் பிடிக்கிறதில்ல. ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரியும் இப்போ இது ரொம்ப அடாப்ட் ஆனதுனாலையும் இந்த மாதிரி நான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. நீங்களும் என்னை அடிக்கடி பார்த்துட்டு தான் இருப்பீங்க. நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு இந்த ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கா, நல்லா இருக்கா, ஃபிட் ஆகுதா, இதை இல்லைன்னா நீங்கள் என்ன மாதிரி ப்ளவுஸ் பேட்டர்ன் வந்து போட்டால் இது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும், பர்ஃபெக்டாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்கள். இல்லை நீங்கள் கூட எனக்கு
பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ண தெரியலை, எனக்கு வந்து டவுட்ஃபுல்லாக இருக்குது, இல்லைன்னா கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாலே ஒரு கான்ஃபிடென்ட் வரமாட்டுக்கு, இல்லை நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க, எனக்கு ஃப்ரீ டைம் நிறைய இருக்குது, அதில் லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக லேர்ன் பண்ணலாம். நீங்கள் அப்ராடில் இருக்கிறீங்க, எனக்கு நான் வந்து ஒர்க் பண்ணலை, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பட் வந்து என்னென்னா நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணலை அப்படிலாம் கிடையாது. ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதும் இதை நிறைய கற்றுக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை விட ஸ்ரீலங்கன் தமிழ் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்க பேசுகிற லாங்குவேஜ் என்னோட கூட அவங்க வந்து ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணால் கூட அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி இன்றைக்கி வந்து நான் அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதில் இவ்வளோ மணி ஏர்ன் பண்ணேன், சாரீ அயர்ன் பண்ணி கொடுத்ததில் இவ்வளோ மணி ஏர்ன் பண்ணேன், எனக்கு வந்து இந்த ஆர்டர் வந்திருக்கு, ப்ரைடல் ட்ரெஸ் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றையும் என்னோட கூட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணும்போது அவங்களோட அழகான அந்த தமிழில் பேசும்போது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வந்து ஒரு மென்டாரோட காண்டாக்ட் பண்ணி டவுட் எல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.